ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புருஷோத்தம் சரவணா ஸ்டோருக்கு அன்றைக்கி போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெட்ஸ் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 340 ருபீஸ். அது மாதிரி வந்து 2 டயர் ரேக்கு, அது 3 டயர் ரேக்கு, அதுக்கப்புறமா 4 டயர் ரேக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிச்சன்லேயும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் சைடில் அது மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் கார்னரில் அது மாதிரி வச்சுக்கலாம். சோப் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா ஸ்பெட்ஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் போயிருந்தோம். அங்கேயே வந்து ஸ்பெட்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. பவர் ஸ்பெட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நார்மலாக ஸ்டைலாக போடுற ஸ்பெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கேயே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயர் ரேக்கு இது மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்லிம்மாக வேணாலும் ஸ்லிம்மாகவும் இருக்குது, கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. நான் இங்கே போனேன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 284 ருபீஸ். இது 3 டயர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 டயர் வருது. இது வந்து நம்ம எங்கேயாவது கார்னர்லேயும் வச்சுக்கலாம், ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காக. இல்லைன்னா ட்ரெஸ்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இதில் ஏதாவது 100 ருபீஸ் ஆஃபரில் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா 158 ருபீஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேஸ்கெட் தான் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா 157 ருபீஸ் இருந்தது. இது எல்லாம் வந்து அப்போ எல்லாம் கம்மியில் இருந்தது, இப்போ வந்து ரேட் அதிகமாகிடுச்சு எல்லாமே வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா மாவு ஜலிக்கிற ஒரு இது தாங்க. இது பார்த்திங்கன்னா 3 அட்டாச்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கிறது, அதுக்கப்புறமா சின்ன ஹோல்ஸ், அதுக்கப்புறமா மீடியமாகவும் இருக்குது. இது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன், இங்கே கிடைச்சது எனக்கு. இது பார்த்திங்கன்னா 56 ருபீஸ். இது வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் தான், நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 76 ருபீஸ். இது ஆன்லைன்லையும் நான் செக் பண்ணியிருக்கேன், ரேட் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா மாவு ஜல்லிக்கிறதும் ஒன்று வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா 78 ருபீஸில் இருக்குது. நிறைய ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அது மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக்லேயே. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட் அது மாதிரி எல்லாம் போட்டு ஊருக்கு எடுத்து போகும்போது நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த ஒரு பாட்டில். இது பார்த்திங்கன்னா 51 ருபீஸ். பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. ஏன்னா நம்ம மினி கூட ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வச்சு நம்ம ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கலாம், அதுக்கும் யூஸ் ஆகும் நல்லாவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆயில் பாட்டில் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 62 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இது வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன், சின்னதாக தான் இருந்தது. இதில் வந்து நம்ம லிட்டும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக வந்து ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு கண்டெய்னர் தான் பார்த்தேன். இது வந்து 6 வந்து கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 66 ருபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இது வர்த்துன்னு தான் எனக்கு தோணிடுச்சு. இந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கும் இது மாதிரி வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக டாய்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ரேட்டுன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து வெயிட் மிஷினும் இருக்குது. நாம் வெயிட் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ருபீஸ் காயின் அதில் போட்டிங்கன்னா வெயிட் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் வந்து மெஹந்தி வைக்கிறவங்க இருப்பாங்க. அது வந்து ஃப்ரீயாகவே வைப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு பில் மட்டும் காட்டினா போதும், அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வச்சு விடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.